ஹைஸ் இப்போ நம்ம சொல்ல என்ன பார்த்துருப்போனா நம்ம ஜியா வந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பா யார்ட்டுனா லின்ட்ட தான் என்ன சொல்லிட்டு இருந்திருப்பான்னா ஆன் வந்துட்டு என்கிட்ட இப்படியே தான் இருந்துருவாளா என்கிட்ட பேசாமே போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா சோகமா. அதுக்கப்புறம் நினைச்சுன்னு பார்ப்போம் ஸ்டார்டிங் சைட்லேயே வந்துட்டு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு லின்னோட அம்மா. வந்தோடனே கேட்குறாங்க ஏன் டெவலோ லேட்டு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பேட் மூடில் இருந்தான் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீட்டிங் இருக்க போல இருக்கு. ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டை பற்றியே வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உன்னை பற்றி என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே வந்தோடனே வந்துட்டு ஒரு அங்கிள் இருக்காரு, ஒரு அவங்களோட பொண்ணு இருக்காங்க போல இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து கோத்து விடுறது தான் இந்த மீட்டிங்கே போல இருக்கு. அப்படிதான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா என் பையனும் வந்துட்டு ஜப்பான் போய் படிக்க தான் போகிறான். அப்படியா என்னோட பொண்ணு வந்துட்டு ஜப்பான் தான் படிக்க போறா, அப்போ சரி அப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்கல்ல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு சொல்லவே இல்லை போல இருக்கு இதை பற்றி. அவனுக்கு அப்படியே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். இவங்க இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு முகத்தில் வந்துட்டு அவ்வளோ ஸ்மைலு, ஏன்னா பிடிச்சிருக்க போல இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா சரி 2 பேரும் போய் பேசிட்டு வரட்டும், அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா லின் வந்துட்டு இல்லையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு அவள் தான் காண்டாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் வாக் போகலாம் வந்துட்டு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்துட்டு போயிடுறா. அவங்க அப்பா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் 2 பேர் வந்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் லின் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க ஜப்பானுக்கு வந்துட்டு போக மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு. ஏன்னா நீ படிக்கிற படிப்புக்கு இதுதான் வந்து குறைச்சல், அங்கே போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன படிக்காம இருந்தேன், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தெரியாதான்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. சரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு இங்கே சார் வந்துட்டு லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. ஜின் பேர் தான் சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. அவன் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, எல்லாருமே வந்துட்டு டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. சார் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம கிளாஸ் எல்லாமே வந்துட்டு டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு கண்டுபிடிங்க நீங்களே, சீக்கிரம் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜியா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆன்காக தான் அவன் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. நடுவில் பண்ணிட்டா உனக்கு வந்து நினைச்சது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ 2 நாளாக என்கிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லும் போது நீ அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. நீ வேணா சொல்லு நம்ம 2 பேர் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், நீ அது பண்ணியிருக்க மாட்ட எனக்கு தெரியும், அது வந்துட்டு இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அதை நான் தான் பண்ணேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் வந்துட்டு போயிடுறா. ஜியா வந்துட்டு கூப்பிட்டே இருக்கா, ஆனால் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே ஜியா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு ஐஸ்கிரீம் இருக்கா, அதை எடுத்து அப்படியே சோகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் தம்பி பார்த்துட்டான். அது என்னது கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. என்கிட்ட வச்சுக்காத அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லும் போது அப்படி வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். கால் வந்துட்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே வந்துட்டாங்க. அக்கா தானே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஜியாக்கு ஐயோ என்னடா எப்படி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு வந்துட்டு ஒரு கிரிமினலான ஒரு ஐடியா வந்துட்டு தோணுது. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜியா வந்துட்டா கிளாஸ்க்கு வந்தானே மானிட்டர் இருக்காங்க இல்லையா, அவன்ட்டு போய் பேசிட்டு இருக்கா. ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கிளீனிங் ப்ராசஸில் வந்துட்டு இவங்களை வந்துட்டு அந்த கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பேரளவு சொல்லிட்டு இருக்கா. அவனை வந்துட்டு எழுதிட்டான் போல இருக்கு. எல்லாரும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. லீ தான் கேட்குறா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஆகும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு யார் வந்துட்டாங்க போல இருக்கு. வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவளும் வந்துட்டு பார்க்குறா அப்படின்னு கூப்பிட்டோன்னே மதிக்கவே இல்லை போயிட்டாங்க. அப்புறம் செங் வந்தோடனே செங் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வரான். அவள்தான் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு நான் வந்துட்டு சண்டை போட்டிருக்கோன்ட்டு. அப்புறம் அவனும் போயிட்டான். கடைசியில் லீன் வந்தோடனே என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது தா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. வயிறு வலிக்குதுன்ட்டு அவங்க எல்லாருமே ஓடி வந்தோடனே சொல்லிட்டு இருக்கா, ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கா. அண்ட் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அவளும் வந்துட்டு ஐயோ சாரி நான் வந்துட்டு அந்த டைரி கொடுக்கவே இல்லை சார்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் நீ கொடுத்துருக்க மாட்டேன்னு. அப்புறம் இந்தா செங் நீ வா என் கையை போனீங்க என்னோட கடைசி வாழ்க்கையில இதான் உன்கிட்ட கேட்டுக்கிறது, நீ வந்துட்டு ஆன்ட்ட சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லும் போது சாரி கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி விடு நான்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருக்கா.
அவள் தான் அவள் நினச்ச மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அப்புறம் எந்திரிச்சு நிற்க வச்சோடனே வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது வந்துட்டு கால் கிட்ட வந்துட்டு குட்டியோண்டு கருப்பாம்பூச்சி தான் வருதா. பார்த்தோன்னே ஐயோ கருப்பாம்பூச்சி இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் தான் எல்லாருமே வந்துட்டு கவனிச்சிட்டானுங்க. இது வந்துட்டு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கோவப்பட்டு போயிட்டானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளுக்கு உண்மையாலுமே வந்துட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கூப்பிடுறானுங்க, டே வாங்கடா உண்மையாலுமே வந்துட்டு அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு லீக் கூப்பிடும் போது எவனுமே வரல, எல்லாம் போயிட்டானுங்க. அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணோட டைரியை வந்துட்டு ஒருத்தன் தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருக்கான், தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம மாட்டே இருக்கான் எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு இது வந்துட்டு டைரி வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் கொண்டு வராத, ஏன்னா வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு அங்கே டைரி வச்சுட்டு இருந்தாரு, அது யாரு தெரியுமா, அது வந்துட்டு ஆனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஆன் வந்துட்டா. அதை பார்த்தோன்னா நேரம் கம்முன்னு போயிட்டாங்க. நம்ம செங்கும் சொல்லிட்டு இருக்கான், சாரிப்பா நான் வந்துட்டு தெரியாம தான் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் தான் போயிட்டா. உள்ள போயிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அங்க சார் வந்துட்டார். சார் வந்தா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஜியாக்கு வந்து வயிறு வலி, இப்பதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன் அவளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவள் தான் 3 பேர் போயிட்டாங்க வெளியே. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்தானே வந்துட்டு நம்ம லீனா இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். என்னடா இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அவள் சும்மா விளையாடுறான் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு பாவமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள காடுறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு வயிறு வலின்னு தெரிஞ்சேன், அவள் தான் உங்க அம்மா வந்து துடிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு ஜின்னும் ஆன் வந்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இல்லை சாரி வந்துட்டு இது என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இது வந்துட்டு உன்னோட ஃபால்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போதான் வந்துட்டு ஜின் சொல்கிறான், என்ன நம்ம செங்கையும் லின்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா லின்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு செம காண்டில் இருக்கான் செங் மேலே. ஏன்னா வந்துட்டு செங்கால தான் வந்துட்டு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், திட்டிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவளை பார்க்கவே கூடாது, நீ அவளுக்கு ஒன்றுமே கிடையாது சரியா. லின்னுக்கு வந்துட்டு எப்பயும் வந்துட்டு ஜியா மேலே ஒரு தனி பாசம் இருக்கும் இல்லையா, அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்படுறான் செங் மேலே. அப்புறம் செங்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை வந்துட்டு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கான் உட்காந்துட்டு. இங்கே ஜியா வந்துட்டு லைட்டாக தான் இரும்பி இருப்பா. நம்மள இன்னும் செங்கையும் பார்க்கணுமே, அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு ஆஹா நான் தண்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஏப்பா அப்படியே ஓரமாக போய் விளையாடுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்துட்டு, நீங்கள் எப்போ தண்ணி ஊற்றி கொடுக்குறது, எங்கள் அக்கா எப்போ தண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். அங்கே ஜியாவே வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது ஜியா கேட்டுறா, எதுக்கு இப்போ என்னால் பார்த்துட்டே இருக்கீங்க, அதான் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்களே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் வந்துட்டு வெளியே வரும்போது நம்ம லீன் வந்துட்டு மறுபடியும் கோவமாக தான் இருக்கான் இன்னமும். அவன் வந்துட்டு வேகமாக வந்துட்டு போயிடுறான். ஹேண்ட் தான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு லீனுக்கு ஜின் தான் சொல்லிட்டு இருக்கான். செங் சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒன்று தொலை பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் செங் வந்துட்டு ஆன்ட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசிட்டேன், நிறைய திட்டேன், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல விடு, அதான் நான் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன்ல, நம்மெல்லாம் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறா அவளும். அப்புறம் என்ன சந்தோஷம் தான், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ சார் வந்துட்டு டெஸ்ட் வச்சுட்டு போல இருக்கு. அந்த டெஸ்ட் வந்துட்டு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சோன்னே சார் வந்துட்டு கேட்குறாரு, யார் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க ஜியா வந்துட்டு இந்த பேப்பர் கொடுத்து எழுதி சொல்கிறதுக்கு. 2 பேர் கை தூக்குறானுங்க. லின்னும் கை தூக்குறான், செங்கும் கை தூக்குறான். சார் பார்த்துட்டு செங் நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு ஜியா எழுத சொல்லு, அவளுக்கு எதாவது தெரியல நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஜியா வந்துட்டு எழுதுற மாதிரியே இல்லை, அவன் வந்துட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணியா சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு கஞ்சி செஞ்சு குடிச்சிருக்காங்க, அது ஆறிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அவள் தான் அவன் வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. நீ என்ன சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு கேர் கூட பண்ண மாட்டேங்கிற, எங்கள் அம்மாட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லியாச்சு, ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம், அப்போ தான் வந்துட்டு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் செங் வந்துட்டு. ஜியா பார்க்குறா, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, சோறு திங்காம அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செங்க வந்துட்டு எடுத்து ஒரு ஆப்பிள் பீஸ் வந்துட்டு ஊட்டி விடுறான். இப்போதான் சொன்னாங்க யாரோ வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ சரி சாப்பிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகும்போது அவன் வாங்கிட்டா. சரி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டா. அப்புறம் அவன் பாட்டு கூட்டி விட்டுட்டு இருக்கான். லீன் வந்துட்டு சாப்பாடு அடிச்சு வந்துட்டு இருக்கான் போல இருக்கு நம்ம ஜியாவுக்கு தான். அதை பார்த்தோன்னே அவள் தான் மனசே உடஞ்சிருச்சு. அவன் பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான். அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்கான் போல இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ ஜப்பான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏமா இப்படி என்ன வற்புறுத்தி போய்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, கிளாஸ்மேட் கூட சண்டை போட்டே என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கான். அம்மா எனக்கு இப்போ இருக்க ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே படிக்கிறேன், நான் வந்துட்டு ஜப்பானுக்கு போகல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்துட்டு சரி
அப்போ நீ இந்த ஃபைனல் எக்ஸாமில் 200 கிரேட் எடுத்துக்காட்டு, அப்போ நான் அம்மா வந்துட்டு உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டேன் எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜியா வந்துட்டு வீட்டை கூட்டி வந்துட்டாங்க போல இருக்கு. அவன் தம்பி வந்துட்டு கைவே பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்து பார்த்து மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியா வந்துட்டு டே நான் நல்லா ஆயிட்டேன் விடு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ வீக்காக தான் இருக்க அப்படின்னு ஆசை வந்துட்டு பொழிஞ்சிட்டு இருக்கான். அவளும் போய் உட்காந்துட்டு அவன் தம்பி வந்துட்டு ரிமோட் எடுத்து அப்படியே போல வந்துட்டு அவன் கையில கொடுக்குறான். டே கிறுக்கு பையில எதுக்கு வந்து பிளான் போடுறா அப்படின்னு கேட்கும்போது ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன் லூஸே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் தம்பியும். இதோ இன்னையிலிருந்து நான் சொல்லித்தரேன் எப்படி வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நறுக்குன்னு கிள்ளி வச்சிடுறா. அடுத்து அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவட்ட கொடுத்துட்றாங்க. இந்தா இது நீ வச்சுக்கோ, அப்பா அம்மா கால் பண்ணணும் இல்லை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவளுக்கு ஒரே குஷி தான், ஜாலி தான். ஃபோனை வாங்கினோடனே வந்துட்டு யார் கால் பண்ணுறான்னா ஆனு தான் கால் பண்ணுறா. பண்ணனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிஸ்சார்ஜ் ஆகும் போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு ஆனோட அண்ணாவும் இருக்காங்க. அவங்க அண்ணா வந்துட்டு ஒரு லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காரு. அதை படிச்சுக்கிட்டு அங்கே ஆன் வந்துட்டா. வந்தோடனே வந்துட்டு என்னன்னா லவ் லெட்டர் பார்த்துட்டு என்னமோ ஹாப்பியாக வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்க போல. யார் அந்த அண்ணி, என்னோட அண்ணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்படி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த லெட்டர் வாங்கி படிச்சுட்டு ஓ இது என்னோட ஸ்டோரி தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இது உன்னோட ஸ்டோரி தான், ஜியா தான் உன்னோட லெட்டர் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளும் வந்துட்டு கேட்குறா ஓ அப்போ உங்களுக்கு தெரியுமா இது நடந்ததெல்லாம், இப்போ வந்து எவ்வளோ சண்டை நடந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு லெட்டரை வந்துட்டு எழுதி போட்டிருக்கா போல இருக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஓ அப்போ நீ தான் வந்துட்டு அந்த பெண் பாலா, ஜியாவோட பெண் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிலாம் படிப்பா இல்லையா நாவல்லாம், அது வந்துட்டு இவர் தான் எழுதியிருப்பார் போல இருக்கு. அது வந்துட்டு ஜியாவுக்கு தெரியாது. சொல்லிட்டு இருக்காரு நீ வந்துட்டு ஜியாட்ட சொல்லாத சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்க வந்துட்டு இங்கே லீயை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் திட்டிகிட்டு இருக்காரு. ஏன் வந்துட்டு கிரேட்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. அந்த கரெக்டான ஆன்சர்லாம் காப்பி பண்ணு, நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கா, அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் இங்கே எல்லாரும் வந்துட்டு குரூப்பாக ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க. எதுக்காகனா அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவாமா. எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வெளியே வந்தாலும் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனில் கிளாஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜியா இருக்கால, அவன் வந்துட்டு ஜின்னோட காதுலேருந்து ஆளுக்கு எடுத்துகிட்டு இருக்கா. அதை எடுத்தோடனே கொடுக்குறா. இந்தா பாரு. ஜின்னும் பார்த்துட்டு என்ன இதா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு தான், இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். செயின் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது கரெக்டாக வந்துட்டு லைன் பண்ணிட்டான். இதோ எனக்கு கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதில் எனக்கு சால்வ் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுட்டு இருக்கான். அவங்க அங்கேயும் வந்து சண்டை போடாமல் இருக்கிறது இல்லை, நம்ம லின்னா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்கான். ஈஸியாக வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்னெட்டிக் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அங்கே லின்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஜியா கரெக்டாக வந்துடுறா. சைனீஸ் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு கொடுத்துட்றா. கொடுத்தோடனே வந்துட்டு நம்ம லின்னா வந்துட்டு சொல்கிறான் நான் வந்துட்டு ஜப்பான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது ஜப்பான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஆச்சரியமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் தான் இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.